வாழ்க்கையில தான் சம்பாதிச்சது அத்தனையும் மக்களுக்காக செலவு பண்ண ஒரு மாமனிதர் நம்ம மத்தியில இருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்றோம் நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லடா. எப்போதும் நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம். அதனால நீங்களும் எதுக்கும் பேராசப்படாம எது கிடைச்சாலும் ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுத்து தினமும் ஒரு விஷயத்துக்கு நல்லது பண்ணலாம். ராஜா கணக்கா இருக்கிற ராணி கணக்கா இருக்க. சினிமா உலகத்தில் சாதனை படைத்தவர்களுக்கு நிறைய விருது கொடுத்தாங்க. அது மாதிரி சண்முகம், மலர்கொடி இவங்களாம் நல்ல சாதனை படைச்சாங்க. நான் அப்படி எதுவும் சாதனை எதுவும் படைக்கல. என்னுடைய இது வேலை ரொம்ப லேசான வேலை. அதாவது இந்த மனுஷன் நம்பிக்கையான மனுஷன், நாணயமான மனுஷன், யோக்கியமான மனுஷன், நேர்மையான மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கினா போதும். எல்லாரும் ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு இவர்கிட்ட கொடுத்துட்டா இவரு நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது எல்லாரும் யாருனாலும் வாங்கலாம். எந்த மனிதர்னாலும் அந்த நம்பிக்கையை வாங்கலாம். வேற எதுவும் எனக்கு சொல்ல தோணலை. ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். எங்க ஊர் சின்ன கிராமம். சாலை வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ஒரு தீப்பெட்டி வாங்க பெட்டி கடை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரமே கிடையாது. தெரு விளக்குலையும் மண்ணெண்ணெய் விளக்குலையும் தான் அந்த கிராமத்தில் படித்தோம். பிற்காலத்தில் எம்எல்ஏடி, எம்இஎஸ்சி, எம்இஜிடி, பிலிபிஎஸ்சி, டிஜிடி, டிஆர்டி, டிஎம்டி, எஃப்என்டபிள்யூடிஎஸ்ன்னு பேருக்கு பின்னால் 36 படிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி விருதுகளும் இதுவரை ஒரு 1000 விருதுகளுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. எதுவுமே பெருசாக உழைக்கலை, பெருசாக செய்யலை. அம்மா சொல்லி கொடுத்த அந்த பாடம் வாழ்க்கைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைடா. எப்போதும் நீ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அதனால் நீங்களும் எதுக்கும் பேராசப்படாமல் எது கிடைச்சாலும் ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுத்து தினமும் ஒரு விஷயத்துக்கு நல்லது பண்ணலாம். ராஜா கணக்காக இருக்கிற ராணி கணக்காக இருக்கிற.